ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இ-சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இ-சேவை மையத்தில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன், இன்கம் சர்டிஃபிகேட்டு, லீகல் சர்டிஃபிகேட்டு, ஏதோ கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, ஸ்டேட்டஸை நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இ-சேவை மையத்தில் போய் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி ஆன்லைனில் இ-சேவை மையம் போகாமல் செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். சில பேர் வந்துட்டு ஓப்பன் போர்ட்டலில் அவங்க லாகின் ஐடி, சிட்டிசன்ஷிப் லாகின் ஐடி வச்சுருப்பீங்க. அதில் வந்துட்டு அப்ளை பண்ண இடத்துலேயே போய் பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், என்ன கரண்ட் ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து இ-சேவை மையத்தில் இல்லைன்னா பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்துட்டு எப்படி இந்த இ-சேவை ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது, அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஹோம், அபவுட், லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸு, வெரிஃபை சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கும். இதில் வந்துட்டு கீழே வெரிஃபை சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கீழே சர்டிஃபிகேட் நம்பரு, கேப்சா கேட்டு அதை சர்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சில சர்டிஃபிகேட்ஸ் நம்பரை காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் எடுத்துகிட்டேன். அதை வந்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு கீழே சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரிஜெக்ட்னு காமிக்கும். இந்த சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆனிச்சு எப்படின்னு அது தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதில் சொல்கிறேன் எப்படின்னு. அடுத்து வந்து இன்னொரு சர்டிஃபிகேட்டு காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி இல்லை, கேப்சா வந்துட்டு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்குமே ஒவ்வொரு டைம் மாற்றணும்னு கிடையாது. நீங்கள் அந்த பேஜை ரீலோட் பண்ணாமல் ரீஃப்ரெஷ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே கேப்சா என்டர் பண்ணிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை மட்டும் மேலே இருக்கிறத மாற்றிட்டு சர்ச்சு கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்டேட்டஸ் எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே காமிக்கும். இல்லை வந்துட்டு இன்னொரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அது அப்ரூவ்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்ரூவ்டு காமிச்சிச்சு. அது பெண்டிங்கில் இருக்க அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு சர்ச் அக்னாலஜ் நம்பர்னு அந்த ஒரு பாக்ஸில் போட்டுட்டு சர்ச் சிம்பிள் இருக்கும், அது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ யார்கிட்ட இருக்குது, இல்லை ரிஜெக்டட் ஆன அப்ளிகேஷனாக எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்குது, அப்ரூவ்ட் ஆன அப்ளிகேஷன் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அதில் சில அப்ளிகேஷன்ஸ் நம்பர்ஸ் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கள். இல்லை எனி டவுட்ஸ் எனி கிளாரிஃபிகேஷனாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன். சிஸ்டமில் தான் இல்லை, நீங்கள் ஃபோனில் எதில் வேணாலும் பார்க்கலாம்.